இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி பகுதிகளுக்கு உகந்த பயிர் ரகங்கள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி ஷோபா அவர்கள் தரும் தகவல்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஷோபா, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கோவில்பட்டியில் பயிர் மரபியலில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். இன்றைக்கு நான் இந்த பயிர் ரகங்கள், மானாவாரிக்கு உகந்த பயிர் ரகங்கள் மற்றும் பயிர்களை பற்றி, அதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசப் போகின்றேன். குறிப்பாக மானாவாரி பகுதிகளுக்கு உகந்த பயிர் ரகங்களாக சோள பயிர் ரகங்கள் மற்றும் பருத்தி, மிளகாய் மற்றும் சிறுதானிய பயிர்கள், அதாவது குதிரைவாலி, சாமை, பனிவரகு, ராகி மற்றும் எண்ணெய் வித்துக்கள் சொன்னோன்னா நம்ம சூரியகாந்தி, எள்ளு மற்றும் சாஃப்ளவர் போன்ற பயிர் ரகங்கள் நமக்கு நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மொத்தமாக 60 பயிர் ரகங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த பயிர்களில் நாம் அறிமுகம் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பயிர் ரகங்கள் மொத்தம் 60 பயிர் ரகங்கள் நாம் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இதனுடைய விதை சங்கிலி உற்பத்தி, குறிப்பாக சீட் ப்ரொடக்ஷன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. விதை சங்கிலி உற்பத்தியில் அதாவது வல்லுநர் விதை, ஆதார விதை, சான்று விதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மை நிலை விதை, இந்த விதை உற்பத்தியில் இருக்கக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோள பயிர்களை நம்ம சொல்லலாம். குறிப்பாக சோள பயிர்களில் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து K13 இப்போ 2023ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கின்றோம். இந்த K13 ரகத்தை தவிர K12 ரகம் 2015ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கின்றோம். K8 என்ற ரகம் 1989ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கின்றோம். இந்த 3 ரகங்களும் இந்த விதை உற்பத்தி சங்கிலியில் இருக்கின்றன. நான் சொன்ன மாதிரி வல்லுநர் விதை உற்பத்தி நாங்கள் பண்ணி கொடுக்கின்றோம். குறிப்பாக விவசாயிகள் கேட்டாலும் சரி, இல்லைன்னா நம்ம வேளாண்மை துறையிலிருந்து அவங்க இண்டென்ட் வரோம், நமக்கு அதனுடைய அடிப்படையாக கொண்டு நாம் விதைகளை உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து விவசாயிகள் ஆதார விதைகளை உற்பத்தி செஞ்சு இந்த 3 இந்த ரகங்களும் இப்பொழுது நமக்கு விதை உற்பத்தி சங்கிலியில் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு ரகங்களை பற்றி நம்ம சிறப்பு இயல்புகளை பற்றி பார்த்தோம் என்றால், முதலில் K13 இது சமீபத்திய ரகமாகும். இந்த ரகம் பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக வளரக்கூடியது. உயரமாக வளரக்கூடியதுன்னு சொல்லும்போது நமக்கு தீவன பயிராகவும் பயன்படுத்தலாம், தானிய பயிராகவும் பயன்படுத்தலாம். தீவன பயிர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 டன்னு, ஒரு ஹெக்டேருக்கு 11 டன்னு நமக்கு மகசூல் இந்த கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுகிறது. அந்த தட்டை சொல்லுவோம். தானிய பயிராக எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 2.5 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் தரவல்லது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம். ஏன்னா இது ஒரு சமீபத்திய ரகம், பல்வேறு ஆராய்ச்சிகளின் பல்வேறு கட்ட முயற்சிகளின் விளைவாக வெளியிடப்பட்ட ரகம் எங்களுடைய பயிர் மரபியல் வல்லுநர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மானாவாரி பகுதி விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகமாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த பூச்சி தாக்குதல், குறிப்பாக தண்டு ஈ, தண்டு துளைப்பான் ஆகிய பூச்சி தாக்குதலுக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு திறன் உள்ள ரகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய செடி உயரம் நன்றாக இருக்கிறதுனால நல்ல தீவன மகசூல நமக்கு கிடைக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த கதிரினுடைய நீளத்தை பார்த்தால் மத்திம கதிர் நீளம், குறிப்பாக ஒரு 30 சென்டிமீட்டர் கதிர் நீளத்தை கொண்டு இந்த ரகம் விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரகத்திற்கு முன்னதாக நமக்கு வெளியிடப்பட்ட K12 ரகமும் இப்பொழுது இந்த விதை உற்பத்தியில் இருக்கின்றது. இந்த K12 ரகத்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் நமக்கு தீவன பயிராகவும் பயன்படுத்திக்கலாம், தானிய பயிராகவும் பயன்படுத்திக்கலாம். மகசூலும் கிட்டத்தட்ட K13 விட ஒரு சிறிதளவு கொஞ்சம் குறைவாக காணப்பட்டாலும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு கிட்டத்தட்ட K13க்கு ஒரு சமநிலை கொண்டே நமக்கு அது உற்பத்தியை கொடுக்கின்றது. குறிப்பாக தீவன மகசூலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11.9 டன்கள் வரைக்கும், தானிய மகசூலை பொறுத்த வரைக்கும் 3 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்க வல்லது. இதே மாதிரி இந்த தண்டு ஈ, தண்டு துளைப்பானுக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு திறன் கொண்டும் விளங்குகின்றது.
இந்த K12 தவிர இந்த 2 சோளமுமே K12ம் சரி K13ம் சரி நல்ல நெட்டை சோளமாக இருக்கிறதுனால தீவனத்துக்கும் தானியத்துக்கும் சொன்னோம். அது தவிர இந்த K8 என்ற ரகம் என்னதுன்னா ஒரு குட்டை சோளம் அப்படின்னு சொல்லிக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உயரம் வந்து ஒரு 200 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த K12, 13 ரெண்டுமே ஒரு 240 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல உயரமாக வளரும். இந்த K8 பொறுத்த வரைக்கும் மத்தியம உயரமாக இருக்கிறதுனால ஒரு தானியத்துக்கு மெயினாக வந்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து அறுவடைக்கு வந்து மிக சுலபமாக இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து இந்த K8 ரகம் போன்றே எங்களுக்கு இனி வேணும் அப்படின்றது மாதிரி தான் அவங்க கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க எங்ககிட்ட. அதற்கான ஆராய்ச்சிகள் வந்து நாங்கள் இப்போ வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். இந்த K8 ரகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட செடி உயரம் குறைவாக இருக்கிறதுனால அறுவடைக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதிரினுடைய நீளம் வந்து மிக அதிகமாக இருக்கும். 40 சென்டிமீட்டர் வரைக்கும் கதிரினுடைய நீளம் இருக்கும். அதனுடைய மகசூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.4 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கு தரவல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த K8 சோளத்தை பொறுத்த வரைக்கும் கதிர் நாவாய் பூச்சி, அதாவது வந்து என்னென்னா இந்த இயர்ஹெட் பக் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த கதிர் நாவாய் பூச்சி அது வந்து என்ன ஆகும்னா அந்த பால் பிடிக்கிற டைமில் அந்த கதிர் மணியில் பால் பிடிக்கிற டைமில் வந்து அந்த சாறை உறிஞ்சி அப்படியே வந்து அந்த சாவி மாதிரி ஆக்கி விட்டுரும். அந்த பூச்சிக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு ரகமாக இந்த K8 ரகம் வந்து விளங்குகின்றது. இந்த 3 ரகங்களுமே எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டு தற்பொழுது நடைமுறையில் விவசாயிகளுக்கு பயன்படும் ரகமாக இருந்து வருகின்றது. இந்த சோளத்தை அடுத்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் நம்ம சொல்லிக்கலாம். மிளகாய் பொறுத்த வரைக்கும் நமக்கு K1 மற்றும் K2 2 மிளகாய் ரகங்கள் நம்ம வந்து வெளியிட்டிருக்கின்றோம். மிக பழமை வாய்ந்த ரகங்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா K1 மிளகாய் வந்து 1964ஆம் ஆண்டும், அதேமாதிரி K2 மிளகாய் வந்து 1975ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிக பழமை வாய்ந்த ரகங்களாக இருந்தாலும் விவசாயிகளால் மிக ரொம்ப அவங்களுக்கு விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய ரகமாக இந்த 2 ரகங்கள் இருக்கின்றது. ஏன்னு பார்த்தோம்னா இந்த 2 ரகத்திலையுமே வந்து காரத்தன்மை அதிகம், அதாவது கேப்சிசின் அளவு அது வந்து இந்த 2 மிளகாய் ரகத்திலையும் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இந்த K1 மிளகாய் ரகத்தில் பார்த்திங்கன்னா 0.7 மில்லிகிராம் ஒரு கிராமுக்கும், இந்த K2 மிளகாயில் பார்த்திங்கன்னா 0.5 மில்லிகிராம் ஒரு கிராமுக்கும் இந்த கேப்சிசின், அதாவது இந்த காரத்தன்மை அளவு இருக்கின்றது. அதனால் இந்த விவசாய பெருமக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த 2 ரகத்திலையுமே நம்ம வந்து தூய்மைப்படுத்தும் பணியை வந்து மேற்கொண்டுட்டு வருகின்றோம். நம்ம வந்து பயிர் மரபியல் வல்லுநராக இருக்கிறதுனால இந்த தனித்தனி செடியாக, குறிப்பாக இந்த மிளகாய் செடி பார்த்தோன்னா அயல் மகரந்த சேர்க்கை செடியாக இருக்கிறதுனால நமக்கு வேறு தாவரங்களில் இருந்து அந்த மகரந்தம் வந்து படும் பொழுது அதனுடைய இன தூய்மை வந்து பாதிக்கப்படுகின்றது. எனவே அதை தூய்மைப்படுத்தும் பணியை வந்து நாங்கள் மேற்கொண்டுட்டு வர்றோம். இந்த K1 மிளகாயில் கிட்டத்தட்ட ஒரு 95% அதிகமாகவே தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்ளப்பட்டு நல்ல தரமான விதைகள் வந்து விவசாயிகளுக்கு உண்மை நிலை விதைகளாக வழங்கி கொண்டு வருகின்றோம். இந்த K2 மிளகாயிலும் இந்த தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மகசூலை பொறுத்த வரைக்கும் இந்த K1 மிளகாய் வந்து ஒரு ஹெக்டேருக்கு குறிப்பாக 1.8 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் தரவல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த K2 மிளகாயுமே கிட்டத்தட்ட K1ஐ விட கொஞ்சம் அதிகமாகவே மகசூல், குறிப்பாக 1.9 டன்களுக்கும் அதிகமாக ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் தரவல்லது. இந்த K1 K2 இந்த 2 மிளகாயுமே இப்பொழுது விதை உற்பத்தி நிலையில் உண்மை நிலை விதை உற்பத்தி நிலையில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சோளம் மிளகாய் தவிர மற்ற பயிர்களில் ஆராய்ச்சிகள் வந்து நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரிலிருந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு ரகங்கள் வந்து மானாவாரி பகுதிகளுக்காகவே விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் பல்வேறு ரகங்கள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றாங்க. ஒவ்வொரு வருஷமுமே அவங்க வந்து பல்வேறு ரகங்களை வந்து விவசாயிகள் பெற்று பயன்பெறும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து பாசிப்பயிறு, உளுந்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தேசிய பயிர் ஆராய்ச்சி நிலையம் வம்பன், அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வம்பன் 11, வம்பன் 8 ஆகிய ரகங்கள் வந்து இந்த விவசாயிகளிடையே வந்து மிகப்பெரிய பிரபலமான ரகங்களாக இருந்து வருகின்றது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரகங்களுமே பார்த்திங்கன்னா இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த வருஷத்தில் தான் வந்து வம்பன் 12 என்ற உளுந்து ரகமும் வந்து அறிமுகம் செய்திருக்கின்றாங்க. இந்த வம்பன் ரகங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மஞ்சள் தேமல் நோய்க்கு ஒரு நல்ல எதிர்ப்பு திறன் உள்ள ரகங்களாக இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஒருமித்து பூக்கும் திறன், அதே மாதிரி ஒருமித்து முதிர்ச்சி அடையும் திறன் ஆகியவை வந்து இந்த ரகங்களில் இருக்கிறதுனால குறிப்பாக விவசாயிகள் வந்து மிகவும் விரும்பி பயிர் செய்து வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் நோய், இன்னொரு வைரஸ் நோய் இருக்கின்றது, இலைச்சுருட்டு
நோய், இந்த இலை சுருட்டு வைரஸ் நோய்க்கும் வந்து இந்த ரகங்கள் வந்து ஒரு நல்ல எதிர்ப்பு திறன் உள்ள ரகங்களாக இருக்கின்றது. இப்போ சமீபத்திய ரகம் வந்து இந்த வம்பன் 12, ஏன்னா வம்பன் 11 வந்து பார்த்தீங்கன்னா 2020 வெளியிட்டிருப்பாங்க. வம்பன் 8 பொறுத்த வரைக்கும் 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ரகம். இப்போ சமீபத்திய ரகம் வந்து நான் சொன்ன மாதிரி வம்பன் 12 2025 இப்போ தான் நம்ம வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ரகத்தினுடைய சிறப்பியல்புகளை பார்த்தீங்கன்னா நீளமான காய்கள் வந்து இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம உளுந்தில் பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட அந்த காயினுடைய நீளம் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் இந்த வம்பன் 12 ரகத்தை பொறுத்த வரைக்கும் 6 சென்டிமீட்டர் இருக்கும். அதனால் ஒரு காயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 9 விதைகள் இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மகசூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு நமக்கு தரவில் ஒரு ரகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வந்து ஒரு நோய் எதிர்ப்பு திறன், இந்த சொன்ன மாதிரி இந்த வைரஸ் நோய்கள், மஞ்சள் தேமல் நோயாக இருக்கட்டும், இலை சுருட்டு நோய்க்கும் வந்து நல்ல வந்து எதிர்ப்பு திறன் உள்ள ரகமாக இருக்கின்றது. எனவே விவசாயிகள் வந்து இந்த ரகங்கள் வேணும்னா இந்த தேசிய பயிர் ஆராய்ச்சி நிலையம் வம்பனை தொடர்பு கொண்டு பெற்று மானாவாரி பகுதிகளில் விளைவித்து நல்ல பயன்களை பெற முடியும். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுந்தை தவிர இந்த மானாவாரி பகுதிகளுக்கு மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் தானிய பயிர்த்துறை நமது வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருந்து பல்வேறு வீரிய ஓட்டு ரகங்களை வந்து அறிமுகம் செஞ்சுட்டு வர்றோம். அந்த வீரிய ஓட்டு ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இப்போ 2025ஆம் ஆண்டு கோஹெச்எம் 12, அதாவது கோயம்புத்தூர் ஹைப்ரிட் மெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வீரிய ஒட்டு மக்காச்சோளம். அந்த வந்து கோஹெச்எம் 12 என்ற வீரிய ஒட்டு ரகத்தை வந்து இந்த 2025ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கின்றாங்க. நமக்கு மக்காச்சோளம்னாலே எல்லாமே தெரியும், படைப்புழு தான் நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட நல்ல மகசூல் இழப்பு வந்து இந்த படைப்புழு தாக்குதலினால் வந்து அதிகமாக இருக்கின்றது இந்த மக்காச்சோள பயிரில். இந்த படைப்புழு தாக்குதலுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு திறன், ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் வந்து இந்த கோஹெச்எம் 12 என்ற வீரிய ஓட்டு ரகத்தில் இருக்கின்றது. இந்த வீரிய ஓட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் மானாவாரி பகுதிகளுக்காகவே நமக்கு வந்து அவர்கள் வந்து எவ்வளவு மகசூலை தரும் என்று அவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 டன்கள் ஒரு ஹெக்டேருக்கு தரும் என்று அவர்கள் கணித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நல்ல பொதுவாகவே நோய் எதிர்ப்பு திறன், பூச்சி எதிர்ப்பு திறன், மற்ற பொதுவாகவே நல்ல ஒரு எதிர்ப்பு திறன் கொண்டு இந்த கோஹெச்எம் 12 என்ற மக்காச்சோள ரகம் விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோஹெச்எம் 12 வீரிய ஓட்டு ரகத்திற்கு முன்பாக கோஹெச்எம் 8, கோஹெச்எம் 10, கோஹெச்எம் 11 ஆகிய வீரிய ஓட்டு ரகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் இந்த விதைகள் வேண்டுமென்றால் தானிய பயிர்த்துறை நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அணுகி விதைகளை பெற்று பயன்பெற்று கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தோன்னா உளுந்து பற்றி சொன்னேன், இந்த மக்காச்சோளமும் சொன்னேன். பாசிப்பயிருமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து 2023ஆம் ஆண்டு நமக்கு வந்து வம்பன் 7 என்ற பாசிப்பயிரை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதே இந்த தேசிய பயிர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நமக்கு வம்பனிலிருந்து வெளியிட்டிருக்கின்றாங்க. இந்த பாசிப்பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த வம்பன் 7 என்ற ரகமானது பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து விதைகள் வந்து கொஞ்சம் திண்ணமாக, ரொம்ப வந்து அதனுடைய அளவு வந்து பெரிதாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 விதைகளினுடைய எடையை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிராம் வரைக்கும் இருக்கும். குறிப்பாக வந்து 100 விதைகளுடைய எடை வந்து ஒரு 4.5 கிராம் இல்லைனா 5 கிராம் தான் பொதுவாகவே இருக்கும் பாசிப்பயிர்லாம் வந்து பார்த்தோன்னா. ஆனால் இந்த வம்பன் 7 ரகத்தை பொறுத்த வரைக்கும் 6 கிராம் வரைக்கும். அப்படின்னா அந்த விதைகளுடைய அளவு வந்து பெரிதாக இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கும். அந்த விதை நம்ம அந்த பயிர்களை நம்ம பயிர் செய்யும் போது, அந்த ரகத்தை பயிர் செய்யும் பொழுது நமக்கு மார்க்கெட் வேல்யூ, அதாவது சந்தை மதிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி கண்டென்ட், அதாவது வைட்டமின் சி அளவு வந்து குறிப்பாக அது வந்து ஒரு 28 மில்லிகிராம், ஒரு 100 கிராமில் வந்து 28 மில்லிகிராம் வரைக்கும் வைட்டமின் சி அளவு வந்து அதிகமாக இருக்கின்றது என்று அவர்கள் வந்து ஆராய்ச்சியில் அவர்கள் நமக்கு வந்து அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த ரகத்தை நாம் பயிர் செய்யும் பொழுதும், அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் தேமல் நோய், இலை சுருட்டுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டு இந்த ரகம் வந்து விளங்குகின்றது. சமீபத்திய ரகம். இதனுடைய விதைகள் வேண்டுமென்றாலும் நீங்கள் வந்து இந்த தேசிய பயிர் ஆராய்ச்சி நிலையம் வம்பனை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்று பயன்பெற்று கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தோன்னா சூரியகாந்தி.
சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கோஹெச்4, அதாவது அதுவும் வந்து வீரிய ஒட்டு ரகத்தை தான் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த கோஹெச்4 வந்து நமக்கு சமீபத்திய ரகம் தான், 2023ஆம் ஆண்டு நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த கோஹெச்4 சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 நாட்கள், அதனுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்கள், இலை புள்ளி நோயும் சரி, அதே மாதிரி வந்து சாம்பல் நோய், இதுக்கெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு வீரிய ஒட்டு ரகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 46 கிராம் 100 மில்லி தண்ணீரில் அதனுடைய விதையினுடைய கொள்ளளவு என்று சொல்லுவாங்க. அது வந்து 46 மில்லிகிராம் ஒரு 100 ml தண்ணீரில் வந்து அதனுடைய விதை கொள்ளளவு இருக்கும் என்று கணித்திருக்கின்றார்கள். இந்த சூரியகாந்தி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எண்ணெய் சதவீதம் வந்து மிக அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 42% வரைக்கும் எண்ணெய் சதவீதம் வந்து இருக்கும் என்று அவர்கள் ஆராய்ச்சியில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே அதிக எண்ணெய் சதவீதம் அதிகமாக இருப்பதால் இந்த சூரியகாந்தி வீரிய ஒட்டு ரகத்தையும் நம்ம இந்த மானாவாரி பகுதியில் சூரியகாந்தி பயிரிடும் விவசாயிகள் பயிரிட்டு பயன்பெறலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி. ஷோபா அவர்களை 09442216309 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.